அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும்? நமக்கு மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. 4 days முன்னாடி நமக்கு அட்மிட் கார்டு கிடைக்கும். ஒன்று ஏப்ரல் 30ஆம் தேதி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும், அல்லது மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்க. இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இருக்கும்? இது ஒரு சாம்பிள் அட்மிட் கார்டுங்க. லாஸ்ட் இயர் இருந்த அட்மிட் கார்டு. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நீங்கள் பண்ணணும், இந்த எத்தனை பேஜஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. அட்மிட் கார்டு அப்படிங்கிறது 3 பேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது சென்டர் டீடைல்ஸ். எந்த ஊரில் எக்ஸாம் எழுத போறீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். செல்ஃப் டெக்ளரேஷன் இருக்குங்க. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் மொத்தம் 2 ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ அதுலேயே வரும் பிரிண்டட்ல. அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒட்டணும். தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணுங்க. பட் நீங்கள் சிக்னேச்சர் எல்லாம் இங்கே பண்ணக்கூடாது, சென்டரில் போய் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணணும் மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது இந்த அட்மிட் கார்டு 2025ல ரோல் நம்பர் வருங்க. நீட் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஃபோட்டோகிராஃபில் நேம் அண்ட் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருப்பீங்க இல்லையா, அது அப்படியே வரும். ஸோ அடுத்தது கேண்டிடேட் நேம், கேண்டிடேட்டுடைய ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும். ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது இருக்கும். டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி இருக்கும். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்கும். இது பெரிய இஷ்யூஸ் வராது, கவலைப்படாதீங்க. கேட்டகரி ஓபிசியா, ஜெனரல் கேட்டகரியா, எஸ்சியா, எஸ்டியா, இந்த மாதிரி கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஆ அப்படிங்கிறத இருக்குங்க. டிசபிலிட்டி, பர்சன் வித் டிசபிலிட்டியா, ஸ்கிரைப் ரிக்வயர்டா அப்படிங்கிறதெல்லாம் போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருப்பீங்க, அந்த சிக்னேச்சர் வந்திருக்குங்க. இந்த ஃபோட்டோகிராஃப் வந்துடும், சிக்னேச்சர் வந்துடும். அடுத்தது கொஸ்டின் பேப்பர் மீடியம், என்ன எக்ஸாம் மீடியத்தில் எழுத போறீங்க, இங்கிலீஷ் இல்லை தமிழ், என்ன ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுறீங்க அப்படிங்கிறத வந்துருங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5, ரிப்போர்ட்டிங் டைம் 11 AM, 11 to 12 ரிப்போர்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் டிலே பண்ணாதீங்க. தேவையில்லாத அன்னெசரி ப்ரெஷர் வரும். ஒரு 12 o'clock சென்டர் ரீச் பண்ணிடுங்க. கேட் க்ளோசிங் டைம் 1:30 PM, எக்ஸாமினேஷன் டைம் 2 to 5 PM. 20 நிமிஷம் கிடையாது. இந்த 20 நிமிஷம் தான் நமக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்ல பர்ஃபார்மன்ஸ்லையும். சென்டர் நம்பர் என்ன, ஒவ்வொரு சென்டருக்கு ஒரு நம்பர் இருக்கும். என்ன சென்டர், எந்த இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கலாம், அப்படிங்கிற சென்டர் எந்த ஊர் அப்படிங்கிறது வந்துடுங்க. இதை முன்கூட்டியே நீங்கள் போய் பார்த்து சென்டர் எங்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அன்னைக்கு உங்களுக்கு டென்ஷன் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதுங்க. ரெசிடென்ட் ஆஃப் அது ஹியர்பை டிக்ளேர் த ஃபாலோயிங். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணுங்க. செல்ஃப் டெக்ளரேஷன். ஸோ இதில் ஐ ஹவ் ரெட் த டீடைல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட் as given in the page 3. பேஜ் 3ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இதில் தான் இங்கே ஃபோட்டோ, என்ன ஃபோட்டோ ஒட்டணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண அதே ஃபோட்டோவை த கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துகிட்டு போகணும். சிக்னேச்சர் to be signed on the day of examination in the presence of the invigilator. இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ணணும், முன்கூட்டி சைன் பண்ணக்கூடாது. அது லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சிருக்கணும். கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டியிருக்கணும். த எலிஜிபிலிட்டி இன் த எக்ஸாமினேஷன் கேட்டகரி, இதெல்லாம் நீங்கள் தேவையானதில் எடுத்துகிட்டு போய்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் தான் என்ன வரும், அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப். இதில் paste the postcard size photograph before reaching the sender. The candidate and the invigilator sign across the photograph as indicated in the instructions. Instructionல இருக்கிற மாதிரி நீங்க சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு கேண்டிடேட் சைன் பண்ணணும், ரைட் சைடு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு கேண்டிடேட் சைன் பண்ணணும், ரைட் சைடு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5/2025 சண்டே, டைமிங் 2 to 5 PM. அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், இதெல்லாம் வந்துடும். சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் போடணும். அண்ட் தி டே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹாலில் போடுவாங்க. த கேண்டிடேட் சிக்னேச்சர்
to be signed on the day of examination. அப்ப the candidate signature அப்படிங்கிறது in the presence of the invigilator தான் போடணும். அதே மாதிரி போட்டோகிராஃப்ல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப்ல செகண்ட் பேஜ்ல லெஃப்ட் சைட் கேண்டிடேட் ரைட் சைட் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிடணும். the candidate is to paste the latest colored postcard size photograph போடணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்விஜிலேட்டர் ensure that the photograph signature எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. the candidate is sign across the photograph. ஆல்ரெடி சொன்னீங்களா, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப்ல லெஃப்ட் சைட் கேண்டிடேட் சைன் பண்ணணும், ரைட் சைட் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். it is mandatory for the candidate to bring this page admit card with a pasted photograph. அது அட்மிட் கார்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துட்டு போக கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் பேஜும் செகண்ட் பேஜும் இம்பார்ட்டன்ட், தேர்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதையும் எடுத்துட்டு போங்க, நல்லா படிச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. the candidate must reach in center advance, அது சொல்லிட்டாங்க. no candidate permitted to center without admit card. கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் பண்ண மாட்டாங்க. லீவ் அது எக்ஸாமினேஷன் டைமுக்கு முன்னாடி லீவ் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்விஜிலேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வரைக்கும் do not get up from the your seat. அவங்க சொல்ல வரைக்கும் அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. all the candidates are required to download and carefully read the instruction in the admit card. admit cardல தேர்ட் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை கண்டிப்பா மறக்காம படிங்க. admit card consists of 3 pages. page 1 contains center details. ஃபர்ஸ்ட் பேஜ்ல சென்டர் டீடைல் இருக்குங்க. ரெண்டாவது பேஜ்ல அதே மாதிரி செல்ஃப் டெக்ளரேஷன் இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் செகண்ட் பேஜ்ல ஒட்டணும், அதெல்லாம் நீங்க இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ண வேண்டி இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த தேர்ட் பேஜ். ஸோ இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கங்க. அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல். த கேண்டிடேட் அட்வைஸ் டு வெரிஃபை த லொகேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து டே இன் அட்வான்ஸ். முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கோங்க, சென்டருக்கு போய் பாருங்க, இதெல்லாம் சொல்றாங்க. நோ கேண்டிடேட் would be allowed to enter the examination without admit card. அட்மிட் கார்டு இல்லாம, வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் இல்லாம இதெல்லாம் எல்லாமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. permit to carry only the following items. என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதே சொல்றாங்க. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கலாம். போட்டோகிராஃப் கண்டிப்பா கொண்டு போகணும். அட்ரான்ஸ் ஷீட்ல ஓட்டுறக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு போகணும். அட்மிட் கார்டுல செல்ஃப் டெக்ளரேஷன் சைன் பண்ணிருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டிருக்கணும். பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரிக்வயர்ட் டீடைல்ஸ். எல்லா டீடைல்ஸ் தம்பம் பர்சன் வச்சிருக்கணும், இதெல்லாம் சொல்லிடுறாங்க. PWD certificate should put their signature and paste the photograph at the appropriate place. அது தேவைப்படுற இடத்துல நீங்க அங்க போய் பண்ணணும். should ensure that left hand person is clear and not, அதெல்லாம் தெளிவா பார்த்துக்கணும். candidate must carry the valid identity proof. valid identity proof நீங்க ஜெராக்ஸ் வச்சிருக்கேன், அட்டஸ்டேஷன் பண்ணிருக்கேன், போட்டோ இருக்கணுங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் ரீசன்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃபா இருந்தா பெஸ்ட். போட்டோ ரீசன்ட் போட்டோவா இருக்கணும். ஆதார் கார்டு ப்ரிஃபரபிள், மேபி டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், இது வேணாலும் கொண்டு போகலாம். பட் அதுல போட்டோ இருக்கணும், ரீசன்ட் போட்டோ இருக்கிறதா ப்ரிஃபரபிள் அப்படிங்கறனால ஆதார் கார்டு சொல்லியிருக்காங்க. PWD சர்டிபிகேட்ஸ் பாருங்க. மொபைல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்ட் ஐடிஸ் ஆர் நாட் பர்மிட்டட். இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ PWD சர்டிபிகேட்ஸ் நாட் அலோட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் கேசட்ஸ். எது கொண்டு போக கூடாதுங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் போன்ஸ், அதர் prohibited items listed in the information bulletin. எது கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கொண்டு போக கூடாது. Center examinations officials will not be responsible for the safekeeping of the personal belongings and there will be no facility at the center. நீங்க கொண்டு போறீங்க, இன்னொரு ஃபோன் எக்ஸ்ட்ரா கொண்டு போறீங்க, தனியா போறீங்க, ஃபோன் வச்சுக்கிறக்கோ உங்களுடைய திங்ஸ் வச்சுக்கிறக்கோ எக்ஸாமினேஷன் சென்டர்ல இடம் இருக்காது. நீங்க வெளியே தான் வச்சுக்கணும், யாருடையாவது கொடுத்துட்டு தான் போகணும், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. blank paper sheets for rough work will not be provided. நீங்க ரஃப் ஷீட் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. டெஸ்ட் புக்லெட்ல எக்ஸாமினேஷன் ஹால் ரஃப் ஒர்க் இஸ் டு பி டன் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த டெஸ்ட் புக்லெட். அது டெஸ்ட் புக்லெட்லயே ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேஜ்ல நீங்க ரஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபெயிலியர் டு டு சோ மெனி ரிசல்ட் இன் த நான் எவாலுவேஷன். தேவையில்லாம நீங்க ஆன்சர் புக்லெட்லாம் எழுதக்கூடாதுங்க. அந்த ரஃப் ஷீட்ல மட்டும்தான் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். அன்னெசரியா பண்ணி மாட்டிக்க கூடாதுங்க. நோ கேண்டிடேட் சுட் அடாப்ட் எனி அன்ஃபேர் மீன்ஸ். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்க ரிசல்ட்டை வித்ஹெல்ட் பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ பயோ பிரேக்ஸ் வில் அலவுட். பயோ பிரேக்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் 1 hour கிடையாது, லாஸ்ட் ½ hour கிடையாது. அப்படி ஒருவேளை பயோ பிரேக்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுத்துட்டு போவாங்க, டைமிங் பார்ப்பாங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பேஜில் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். அட்மிட் கார்டு வந்தோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும்.
ஃபர்ஸ்ட் பேஜில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒட்டணும், தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டணும். இந்த அட்மிட் கார்டை தயவு செய்து நிறைய காப்பி எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்லலை, நிறைய காப்பி எடுத்து வைக்கணும். பட் இமெயில் அட்டாச் பண்ணி வைங்க, இமெயிலில் அட்டாச் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த அட்மிட் கார்டு தான் அட்மிஷன் வரைக்கும் தேவைப்படும். நிறைய காப்பி எடுத்து வச்சாலும் மிஸ் பண்ணிடுவீங்க. இமெயில் அட்டாச் பண்ணி வைங்க. கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச நிறைய காப்பீஸ் எடுத்து வைங்க, தப்பு கிடையாது. பட் அட்டாச் பண்ணி வைங்க இமெயிலில், மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.